பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின், ஐடிஎஃபோட ஸ்போக்ஸ் பர்சன். ஈரானும் அமெரிக்காவும் மட்டும் இதில் சொல்லிட்டா போதுமா? இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கணும்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல இவர்? ஏங்க இன்னும் சில வாரங்கள் வரைக்கும் நாங்கள் ஈரானிய ஹெஸ்புல்லாவையும் அடித்து காலி பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க சொல்கிறது எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா மக்களே? ஸோ அடித்து காலி பண்ணுவோம், சில வாரங்கள் வரைக்கும் போர் போகும். ஒரு நாளும் எங்களோட அடி தாங்க முடியாமல் ஈரான் ரிஜிம் அவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டுற மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஈரானோட கதையை முடிச்சிருக்கணும். ஆனால் சில பல காரணங்களால் எங்களால் முடிக்க முடியாமல் போயிடுச்சு, இந்த போரை தொடர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த முறை சான்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்துட்டோம்னாக்கா நாலு பின்ன திரும்பவும் இஸ்ரேலுக்கு த்ரெட்டாக ஈரான் வந்து நிற்கும். அதனால் இந்த முறை ஃபுல்லாக முடிச்சிருவோன்ட்டு ஐடிஎஃப் சொல்லி வச்சிருக்கு. ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் பேசி வச்சுட்டு தான் சொல்கிறாங்களான்னு தெரில மக்கள் இது வரைக்கும். ஏன்னா அவர் ஒன்று சொன்னால் இஸ்ரேல் மாற்றி சொல்லுது, இஸ்ரேல் ஒன்று சொன்னால் அவர் மாற்றி சொல்கிறாரு. சில அட்டாக்ஸை இஸ்ரேல் பண்ணால் ட்ரம்ப் கிட்ட கேட்டாக்கா எனக்கு அதை பற்றி சொல்ல வேலைங்கன்னு என்ன நடந்துகிட்டு இருக்கோம். ஐடிஎஃப் இன்னொரு மேட்டரே சொல்கிறாங்க, இந்த டெஹரானில் முக்கியமான டார்கெட் அடிச்சிட்டாங்களாம். இப்போதான் 5 நாட்கள் போர் நிறுத்தன்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். ஆனால் கேப்பில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டெஹரானில் இருக்க ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸு முக்கியமான டார்கெட்டு அதை அடிச்சிருக்காங்களாமா. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல வச்சு தான் இந்த சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பற்றி ஐஆர்ஜிசியோட முக்கியமான தலைகள் பேசுவாங்களாமா. அந்த ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அதையே அடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இஸ்ரேல். அண்ட் இந்த பசிஜ் பெட்டாலியன்ஸ் இருக்குல்ல, அவங்க எங்கெங்கே டெப்ளாய் பண்ணணும், எங்கெங்கே எத்தனை வீரர்கள் இருக்கணுன்றத இந்த பேஸை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு அவங்கள மொபிலைஸ் பண்ணுற இந்த பேஸை தான் நாங்கள் வெற்றிகரமாக தாக்கிட்டோன்ட்டு ஐடிஎஃப் இப்போ மாறுதட்டி பெருமையாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் ட்ரம்ப் கேள்விப்பட்ட இப்போ என்ன யோசிப்பாருன்னு தெரிலங்க. நம்ம ஒரு ரூட்டில் போனால் இஸ்ரேல் வேறு ரூட்டில் போகுதுன்னு அவர் யோசிப்பார் போல இருக்கு. இது பத்தாதுன்னு இந்த கான்ஃப்ளிக்டை இன்னும் பெருசாக்குற மாதிரி சதன் ஈரானோட சிர்ஜான் பகுதியில் இருக்க நேவல் பேஸை, ஈரானியன் நேவல் பேஸை படிச்சிருக்காங்க. அங்கே நெருப்பு குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ்னு இப்போ சொல்கிறாங்க சில பேர். ஆனால் பல ஈரானிய சைடு ஊடகங்கள் சார்ந்து வெளியாகிற செய்தி என்ன தெரியுமா? அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு.